ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஸோ பாகுபலி த எட்டர்னல் வார் பார்ட் 1 டீசர். ஐ திங்க் இது ஒரு அனிமேஷன் சீரீஸ் நினைக்கிறேன். அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லா ஃபாரினர்ஸும் இதை பற்றி தான் பேசுகிறாங்க. எனக்கு என்ன அப்படின்னா, திடீர்னு இந்தியன் அனிமேஷன் பற்றி எல்லாரும் ஃபாரினர்ஸ் தானே பேசுகிறாங்க. நம்ம பசங்க தான் ஒழுங்காக ஒரு படத்தில் கூட நல்ல ஒரு அனிமேஷன் பண்ண மாட்டாங்க. எல்லா அனிமேஷன் எல்லா படமும் சொல்லல, ஏன்னா சம் படங்கள் நம்ம அனிமேஷனை பற்றி எல்லா ஃபாரினர்ஸும் பேசுகிறாங்க அப்படின்னு எனக்கே ஒரு ஷாக். ஸோ அப்புறமா சர்ச் பண்ணி பார்த்தா தெரியுது, நம்ம ஆர்கேன் பார்த்து நினைக்கிறேன் அனிமேஷன். ஸோ அதில் ஒர்க் பண்ண நிறைய அனிமேட்டர்ஸ் இதில் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் நிறைய ஃபாரின் ஆர்டிஸ்ட் வந்து இதில் நிறைய ஒர்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பிஹைண்ட் த சீன்ஸ் அந்த மாதிரி. நான் என் லைஃப்பில் இது வரைக்கும் நான் ஒரு இந்தியன் அனிமேஷனுக்கு நான் வந்து இவ்வளோ எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறப்ப நினச்சி கூட பார்க்கல. ப்ளஸ் ட்ரெய்லருக்கே எவ்வளோ எக்ஸைட்டாக வெயிட் பண்ணுறேன். ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. அண்ட் பை த வே 99% நீங்கள் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அது ஏன்னு தெரில. தயவுசெய்து பார்த்து எடுத்து விடுங்க, நல்லா இருக்கும். நன்றி. ராஜமௌலி பிரசன்ஸ். ராஜமௌலி பாகுபலி. அவன் பிறந்த நொடியில் நான் அறியவில்லை. அவன் பிறக்கும் முன்னே அப்பிறப்பின் காரணம் பிறந்தது. அவன் இறந்த நொடியிலும் நான் அறியவில்லை அவன் மரணம் ஒரு பயணம் என்று. அந்த பயணம் ஒரு போரில் கலந்தது. தேவருக்கும் அசுரருக்கும் இடையே நடக்கும் இரவா போறது. அவன் இரவா போறது. வழிவிடு விஹாசுரா, பாகுபலி என் கைதி. அனிமேஷன் என்னது? ஐயோ, ஷாக் ஆயிட்டேன். நம்ம பாகுபலி நம்ம மெத்திக்கல் கேரக்டர்ஸ்லாம் வந்து இந்த அனிமேஷன்ல பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு. இந்திரா, உனக்கு பாகுபலி வேண்டுமெனில் என்னை தாண்டி செல்லடா. ஓ, உன் பாகுபலியை யார் காப்பார் இப்பொழுது? தவறான கேள்வி இந்திரா. இப்பொழுது யார் உன்னை காப்பார் என்று கேள். பேரண்டத்தின் எதிர்காலம் அவ்வொருவனின் கையில். போடு. என்ன காய்ஸ் இது? இப்படி இருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ராமிசா சொல்லிட்டு நான் இப்படி இருக்கு எதிர்பார்க்கவே இல்லை. அனிமேஷன், மியூசிக், பா. ஐ திங்க் நான் இது வந்து பாகுபலியோட நான் டெத்துக்கு அப்புறமா நான் இட்டர்னல் லைஃப்ல அங்கே போய் ஏதாச்சும் ஃபைட் அந்த மாதிரி ஃபேஸ் நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக அந்த ஸ்டோரி தெரில. ஸோ மேபி அந்த மாதிரி இருக்கலாம்னு நினைக்கிறேன் ட்ரெய்லர் பார்க்கும்போது. செதுக்கி வச்சிருக்காங்க அனிமேஷன், செதுக்கி வச்சிருக்காங்க. ப்ளஸ் சவுண்ட் எஃபெக்ட், அனிமேட்டர்ஸ், வெறியா இருக்கு பார்க்கும்போது. எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. பயணம் ஒரு போரில் கலந்தது. தேவருக்கும் அசுரருக்கும் இடையே நடக்கும் இரவா போறது. ஆக்சுவலி இந்த ஷார்ட் பார்க்கும்போது ஒரு ரியலா இருக்கு. ரியல், அதாவது பேக்ரவுண்ட் வந்து ஓகே அனிமேஷன், ப்ளஸ் இதை பார்க்கும்போது ஒரு ரியல் கேரக்டர் மாதிரியே இருக்கு. அவன் இரவா போறது. வால்பேப்பர் வைக்கலாம்.
சூப்பர் சூப்பர். வேற மாதிரி இருக்கு. வேற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் சைனா, நெக்ஸ்ட் பிரான்ஸ். இன்னும் சைனால அந்த ஒரு அனிமேஷன் மூவி வந்துச்சு. ஐ திங்க் 1 பில்லியன் மேல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணுச்சு அந்த மூவி. எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஹாலிவுட் தான், டிஸ்னி தான் அனிமேஷன் மூவி வச்சுட்டு இருந்தாங்க. இந்தியா ஆன் த வே கைஸ். இந்தியா ப்ளஸ் ராஜமௌலி சம்மதிங்க கைஸ். அப்படி ஒரு பட்ட 2 படம் ப்ளஸ் நெக்ஸ்ட் அதை அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போறாங்க பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் அப்படியே அந்த படத்துல விட்டுறாம என்ன நம்ம அவதார் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூவி பார்த்தது நமக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போர் அடிச்சிருச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக நெக்ஸ்ட் ஸ்டெப் அதை அப்படியே கொண்டு போறாங்க. பக்கா மாஸ்டர் மைண்ட் பக்கா மாஸ்டர் மைண்ட். வாவ் சூப்பர் வேற மாதிரி இருக்கு.